துரோகத்தை விட திருமண உறவை பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் என்னோடய வீடியோஸ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து லைக் போட்டுட்டு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? துரோகத்தை கூட ஒரு சில நேரத்தில் மன்னிச்சுவாங்க, மன்னிப்பு கிடச்சிருங்க. ஆனால் வந்து ஒருத்தர் மதிக்காமல் கேவலமாக பேசுகிறது மனசில் ஆறாத காயத்தை மட்டும்தான் உண்டாகும். சரிங்களா? அது உண்மை தானேங்க. அதாவது நம்ம யாராவது ஒருத்தர் துரோகம் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமல் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள கூட ஒரு சில நேரத்தில் வந்து மன்னிச்சு ஏற்றுக்கலாங்க. ஆனால் வந்து நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி மதிக்காமல் ஏளனமாக பார்க்கறது, இளக்காரமாக பேசுறது, அப்படி இருக்கும்போது நம்மளோட மனசில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிஞ்சு ஒரு ஆறாத வடுவாக தாங்க மாறிடும். சரிங்களா? அதை எந்த ஒரு மருந்தாலையுமே ஆற்ற முடியாது. சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சு நடந்துக்கோங்க. யாரையுமே மதிக்காமல் அலட்சியப்படுத்தாதீங்க. சரிங்களா? அவங்களோட அன்பை அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்கள மதிக்காமல் இளக்காரமாக நினைக்காதீங்க. சரிங்களா? அது ரொம்பவும் ஒரு அதை ஆறாத வடுவாக தான் அமைஞ்சு அவங்கள துன்புறுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? தப்போ சரியோங்க மனசு விட்டு பேசிடணும். சரிங்களா? உண்மையோ பொய்யோ அதை நம்ம டைரெக்டாக பேசிட்டோம்னா அதுக்கு கரெக்டான பதில் கிடச்சிரும். சரிங்களா? மனசுக்குள்ளே வச்சுட்டு அப்படியேவும் நம்ம பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ தப்போ சரியோ மனசு விட்டு பேசிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இல்லைன்னா அதனால் ஏற்படுற ஒரு மௌனமே ஒரு பெரிய இடைவெளியை வந்து ரெண்டு பேத்துக்கு இடையில எழுப்பிடும். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ ஃப்ரெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் அதை ஒரு பெரிய இடைவெளியை வந்து உருவாக்குறதுக்கு காரணமே வந்து மௌனமாக இருக்கிறது மட்டும்தாங்க. கரெக்டாக இப்போ இன்றைக்கி சண்டை வருது அப்படின்னா உண்மையை பேசிடுங்க. தப்பு ரைட்டு, நான் இப்படி பண்ணினேன், இதை பண்ணினேன், நீ இதை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டோம்னா அப்பயே அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணத்துலேயே நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போனோம்னா அந்த மௌனமே வந்து நிறைய ஒரு சின்ன விஷயத்துக்காக மௌனமாக இருந்தோம்னா அது பெரிய விஷயத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். சரிங்களா? அதனால் வந்து சரியோ தவறோ உடனே பேசி அதுக்கு தீர்வை கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? இதனால தான் பல உறவுகள் வந்து உடைய காரணமாக இருக்குது. சரிங்களா? விரிசல்கள் அதிகமாகி அந்த உறவுகளே உடைஞ்சு போயிடும். இந்த மௌனம் ஒன்று தான் காரணம். சரிங்களா? உடனே எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வை கண்டுபிடிங்க. அதுதான் நல்லது. துணையாக ஒரு ஆளாகவே மதிக்காமல் இருப்பது ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, இப்போ ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு ஆளாகவே மதிக்கிறதில்ல. அவங்க இருந்தாலுமே இல்லாத மாதிரி கண்டுக்கிறதில்ல. பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறது, பேசுகிறது, எல்லார் கூடயும் பேசும்போது தன்னோட மனைவியோ தன்னோட ஹஸ்பண்டோ இருந்து அவன் நம்மக்கிட்ட பேசலைன்னா அதோட வலி ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. ஏன்னா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? அப்படி மதிக்காமல் அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்களோட அன்பை அவங்கள அலட்சியப்படுத்தாதீங்க. சரிங்களா? மற்றவங்களுக்கு இளக்காரமாக நினைக்க வைக்காதீங்க. மற்றவங்க வந்து நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பார்த்து தான் மற்றவங்க அவங்கக்கிட்ட நடந்துக்குவாங்க. அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. நீங்கள் வந்து அவங்க கூட அன்பாக அக்கறையாக பேசினாவே தான் மற்றவங்க அவங்க கூட அன்பாக இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் இளக்காரமாக அலட்சியமாக பார்த்தீங்க மதிக்காமல் போகிறீங்க வரீங்கன்னா மற்றவங்களும் அப்படி தான் அவங்கள நினைப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஓகேங்களா? அவங்க தேவையை அலட்சியப்படுத்துறது. சரிங்களா? அவங்களுக்குன்னு 1000 தேவைகள் இருக்கும். எல்லாருக்கும் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே தேவைகள் இருக்குது. அவங்க தேவைகளை மட்டும் அலட்சியப்படுத்துறது. அப்படி படுத்துறதுனால அவங்களுக்கு அந்த உறவு மேலே ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதுக்கு வந்து நீங்கள் அவங்களோட தேவைகளை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்களுக்கும் ஒரு தேவைகள் இருக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி பண்ண பழகிக்குங்க. ஓகேங்களா? பாராட்டலைனாலும் பரவாயில்லைங்க. ஆனால் எப்பயுமே குறைகளை மட்டும் சொல்லாதீங்க. சரிங்களா? அது அவங்கள என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு ஒரு நிம்மதியே இல்லாமல் ஆக்கிடும். சரிங்களா? அவங்க செய்கிறது நல்ல விஷயமாகவே இருந்தாலும் அதில் அவங்க குறைகளை மட்டுமே கண்டுபிடிச்சி பேசுகிறது, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு சில வீட்டில் ஒரு சில கணவர்கள் மனைவிகள் இருக்காங்க. சரிங்களா? அவங்க நல்லது பார்த்து பார்த்து செஞ்சாலுமே வந்து அந்த நல்ல விஷயங்கள் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதில் இருக்கிற குறைகள் மட்டும்தான் தெரியும். சரிங்களா? அது சாப்பாட்டு விஷயமா இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அந்த குறைகளை மட்டுமே பார்த்து குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. குறைகளை வந்து சொல்லி மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. சரிங்களா? அந்த வலி அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அது மரண வலியாக இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடும். ஏன்டா வாழ்கிறோங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு வர காரணமாக இருக்கும். வெறுப்புகள் தான் அதிகம் அதில் மிஞ்சும். சரிங்களா? உங்களோட உறவுக்குள்ளே நீங்கள் இப்படி குறைகளை மட்டுமே பேசும்போது நிம்மதியே இருக்காது. அதில் வெறுப்புகள் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அதை புரிஞ்சு நடந்துக்கங்க.
சின்ன சின்ன விஷயத்தில் கூட பொய் சொல்லும்போது அங்கே நம்பிக்கையே இருக்காது சரிங்களா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொய், எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் இந்த இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன், இந்த அவங்க வீட்டில் தான் இருக்கேன், இவங்க வீட்டில் பொய் சொல்லிட்டு எங்கேயாவது யார் கூடயாவது போய் இருக்காது. அப்படி இருக்கிறனால அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையுமே இல்லாமல் போயிடும். உண்மையை பேசுங்க, உண்மையாக இருங்க. அதுதான் வந்து உறவை வந்து பலப்படுத்தும் சரிங்களா. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் என்னென்னா, துரோகத்தை கூட மன்னிச்சிடலாங்க, மன்னிப்பு கிடைச்சிரும். ஆனால் வந்து திருமண உறவில் வந்து சிதைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கோங்க, விட்டு கொடுத்து போங்க. எதையுமே வந்து மதிக்காமல் அலட்சியப்படுத்தாதீங்க சரிங்களா. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப், அவங்களுக்குன்னு ஒரு உணர்வுகள் இருக்கும். அது எல்லாத்தையும் மதிக்க பழகிக்கங்க. நம்பிக்கை இல்லாத இடத்துல காதல் எப்படிங்க இருக்கும், எப்படிங்க அன்பு நிலைக்கும். அதனால் நம்பிக்கையாக ஃபஸ்ட்டு நடந்துக்கங்க. அப்படி நம்பிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபே சொர்க்கமாக மாறிடும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃப்க்கோ வந்து உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. அதுதான் நல்லது. உங்கள் உறவை வந்து பலப்படுத்துறதுக்கு அது ஒன்று தான் காரணம் சரிங்களா. அதுதான் முக்கியமானது, உண்மையும் நேர்மையும். அதில் வந்து அவங்களோட அன்பை அக்கறையை அலட்சியப்படுத்தாமல் அதை உணர்வுபூர்வமாக நம்புங்க, புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. குறிப்பு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் உறவில் முக்கியமானதாக நினைக்கிறது மரியாதையா அன்பவா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்மதாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டெய்லியும் வீடியோஸ் போகிறேன், ஷார்ட்ஸ் போகிற லைவ் போட்டுட்டு எல்லாத்தையுமே பாருங்கள். யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போடுங்க, என்னோடய வீடியோஸ் எல்லாமே வரும். ஓகே பாய்ங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.